ஹலோ நண்பா, நான் உங்கள் நாச்சி. வெல்கம் பேக் டு லேர்ன் வித் நாச்சி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாட்டோம் இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரையும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம் பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், இந்த டவர் ஆஃப் ஹனாயெலாம் ரொம்ப முக்கியம். அதில் உள்ள மினிமம் லிஸ்ட்டு, இன்சர்ட் அ கார்டு, அது ரொம்ப முக்கியம். ஒரு 8 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம், இதுவும் ஒரு 8 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூனிட் 2 என்ன அப்படின்னா வந்துட்டு டேட்டா டைப்ஸில் இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, இது மட்டும் இல்லை டேட்டா டைப்ஸு. ஸோ அதுக்கடுத்து டேட்டா டைப்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 16 மார்க் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் 2 வேரியபிள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இது மட்டும் ஏதாச்சும் ஒரு 16 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூனிட் 3 பார்ட் ஏலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 3 பொறுத்தவரை என்னென்னா கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ். ஸோ இது ரொம்ப இஃப் எல்ஸ் எல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து வந்துட்டு இட்டரேஷன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு எழுதுங்க. இது 2 கொடுத்து கேட்பாங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இட்டரேஷன்னு சொல்லி கேட்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து இதுலேயும் ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரிங்கு, இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எழுதுங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எழுதுங்க, இன்ட்டை வச்சு, ஃப்ளோட்டை வச்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ இது மட்டும் ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ நல்லா சில இதுக்கெலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு போய்க்கோங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கும். தென் யூனிட் 4 பொறுத்தவரையும் லிஸ்ட்டு, டபுள் டிக்ஷனரி, இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று இதை 2ம் நீங்கள் படிச்சுட்டு இதை விட்டுறக்கூடாது. இதை 2யும் படிச்சிங்கன்னா ஏதாச்சும் 2 காம்பினேஷனாக படிச்சுக்கோங்க. ஆனால் 3யும் நல்லா ஒரு கிளான்ஸ் வந்துட்டு இதுனா இது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்துட்டு லிஸ்ட்டை பார்ட்டு சியில் கேட்டாங்கன்னா பார்ட்டு பியில் டப்பிள்ஸ் கேட்டிருக்கலாம், இல்லைனா பார்ட்டு பியில் டிக்ஷனரி கேட்டுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் 3யுமே தான் தரவாக படிக்கணும். இது 3யுமே நல்லா படிச்சுக்கோங்க. டிக்ஷனரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 5ல் எக்ஸ்பெக்டேஷன் ஹேண்ட்லிங் இம்பார்ட்டன்ட் தான். ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங், கமாண்ட் லைன் அண்ட் செக்மெண்ட், இதான் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது படிச்சுட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் 16 மார்க்ஸில் வந்துட்டு ஒரு 4 or 3 நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 5மே அட்டென்ட் பண்ணலாம், இல்லை 4 or 3 அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.